பிசிஓஎஸ்னா என்ன? சிம்பிளா புரியிற மாரி பார்க்கலாமா? இதுதான் உங்களோட கர்ப்பப்பை. இது உங்களோட சினைப்பை. அதாவது ஓவரி. ஓவரியிலிருந்து தான் ஃபாலிக்கிள்ஸ் உருவாகும். ஃபாலிக்கிள்ஸ்குள்ள தான் கருமுட்டை இருக்கும். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு பலூன் ஃபுல்லா தண்ணி நிரப்பி, அதுக்குள்ள ஒரு குட்டியா ஒரு பால் போட்டு வச்சிடுறோம். இந்த பலூன் தான் ஃபாலிக்கிள். அதுக்குள்ள இருக்க அந்த குட்டியான பால் தான் கருமுட்டை. இந்த மாதம் உங்களுக்கு லெஃப்ட் சைடு ஓவரியில் ஒரு 10 ஃபாலிக்கிள் மெச்சூர் ஆகுது அப்படின்னா, அதில் நல்லா டாமினண்ட்டாக இருக்க ஒரு ஃபாலிக்கிள், அதாவது நல்லா பெருசாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு ஃபாலிக்கிள் தேர்ந்தெடுக்கப்பட்டு ரப்சர் ஆகும், அதாவது உடையும். உடஞ்சிது அப்படின்னா அதுக்குள்ளேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகும். இந்த கருமுட்டை ரிலீஸ் ஆகுறது தான் ஓவுலேஷன். ஆனால் பிசிஓஎஸில் நிறைய இம்மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் உருவாகுது, அதாவது முதிர்ச்சி அடையாத ஃபாலிக்கிள்ஸ். ஃபாலிக்கிள்ஸ் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுருக்கோம்? வாட்டர் ஃபில்டு பலூன். இந்த இம்மெச்சூர் ஃபாலிக்கிள்ஸ் எல்லாமே ஓவரிஸை சுற்றி ஃபார்ம் ஆகுது. இதை தான் ஸ்கேனில் பார்த்துட்டு உங்களுக்கு குட்டி குட்டியாக நிறைய நீர்க்கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். பிசிஓஎஸில் இப்படி தான் நீர்க்கட்டிகள் உருவாகுது. நெக்ஸ்ட்டு பிசிஓஎஸோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் பற்றி பார்க்கலாம். பிசிஓஎஸ் இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிசிஓஎஸ் பற்றின ப்ராப்பர் கைடன்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க.